Hey guys, welcome back to my channel. ஸோ இன்றைக்கி நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிற கார் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஹாட் வீல்ஸில் ஒரு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்க ஒரு கேஸ்டிங், தட் இஸ் ஃபெராரி. நம்ம எல்லாரோட ஃபேவரட்டும் கூட ஃபெராரி கார். இதில் பார்த்தீங்கன்னா என்ன மாடல்னா ஃபெராரி SF90 ஸ்ட்ராடல் ஃப்ரம் தி ஃபேக்ட்ரி ஃப்ரெஷ் சீரீஸ், அண்ட் திஸ் இஸ் த 5th கார் இன் திஸ் சீரீஸ். ஸோ திஸ் இஸ் த ஃபேக்ட்ரி ஃப்ரெஷ், இந்த இயர்க்கான புது கேஸ் இது. ஸோ ஜே கேஸ் இது 2025 மாடல். ஸோ நமக்கு இங்கே ஒரு ஃபெராரி ஒரு லோகோ ஒன்று கொடுத்துருக்காங்க, அண்ட் இதுதான் அந்த பாக்ஸிங். ஸோ இதுக்கு பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா வழக்கம் போல் ஒன்றுமே இல்லை, நம்ம எப்போவுமே பார்க்குற மாதிரி ஒரு ஃபேக்ட்ரி ஃப்ரெஷ் அப்படின்ற ஒரு சீரீஸ் நேம் கொடுத்துருக்காங்க, காரோட நேமிங் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரிட்டி மச் ஒன்றும் இல்லை. ஸோ நம்ம ஸ்ட்ரைட்டாக இதை அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம். ஸோ நம்ம எப்போவுமே பண்ணுற மாதிரி நான் அதை ஆல்ரெடி அன்பாக்ஸ் பண்ணிட்டேன். பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப நீட்டாகவே அன்பாக்ஸ் ஆகிருக்கு திஸ் டைம். நமக்கு இந்த கார்டுக்கு எந்த ஒரு டேமேஜுமே இல்லாமல், ஸோ விச் இஸ் ரியலி நைஸ். ஸோ லெட்ஸ் கெட் பேக் இன்டு தி கார். வாவ். ஸோ ஃபஸ்ட் இம்ப்ரெஷனே வாவ் சொல்கிற மாதிரி தான் இருக்குது. செம்ம ரெட் கலராக இருக்குது. எனக்கு தெரியல உங்களுக்கு கேமராவில் எப்படி தெரியுதுன்னு சொல்லிட்டு வீடியோவில். எனக்கு இங்கே லைவில் கண்ணில் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு ரெட் கலராக நல்லா ப்ரீமியமாக இருக்குது கார் பார்க்குறதுக்கே. ஸோ நமக்கு கார் ஃபுல்லாகவே ஒரு ரெட் கலர் நல்லா ப்ரீமியமான க்ளாஸி ஃபினிஷில் பண்ணியிருக்காங்க பெயிண்டிங்ஸ். ஸோ மேலே வந்து பார்த்திங்கன்னா ரூஃப் வந்து பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ லைட்டாக ஒரு கிளிட்டர் ஆகிற மாதிரி இருக்குது. இட் இஸ் நாட் கிளிட்டர் ஆக்சுவலி, ஒரு டிரான்ஸ்லூசண்ட்டான ஒரு ரூஃப். உள்ளே பார்த்திங்கன்னா நமக்கு உள்ளே இருக்கிறது தெரியும். ஸோ விச் இஸ் நைஸ். ஸோ அது அப்படியே நமக்கு வந்து ஃப்ரண்ட்டில் விண்ட்ஷீல்டு வரைக்கும் கவர் ஆகிருக்கு, அண்ட் பேக் சைட்லேயும் நமக்கு ரியர்லேயும் அந்த ஃபினிஷிங் வந்து கவர் ஆகிருக்கு. அண்ட் ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா இந்த வாட்டி நமக்கு ஹெட்லைட்ஸோட டீட்டெயிலிங் கொடுத்துருக்காங்க. ஓகே, நைஸ். அண்ட் ஃப்ரண்ட்டில் வந்து லோகோ பிளேஸ்மெண்ட் கரெக்டாக பண்ணியிருக்காங்க இந்த வாட்டி ஃபெராரியில். ஸோ மற்ற கார்ஸில் பார்த்தோன்னா கொஞ்சம் லைட்டாக ஸ்மஜ்ஜாக இருக்கும், ஆனால் இதில் உங்களுக்கு கொஞ்சம் நல்லா வந்திருக்க மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் இதை பார்க்கலாம். ஓகே. அண்டு பார்த்தீங்கன்னா இதில் நமக்கு மிரர்ஸோடு வந்திருக்கு, விச் இஸ் ரியலி நைஸ். நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஒரு கார் மிரரோடு இருந்தாலே பார்க்குறதுக்கு நல்லா இருக்குதுங்க அது. ஓகே. ரியரில் நமக்கு ப்ளைனாக தான் இருக்குது. ஒரு இண்டிகேஷன், ஒரு டெயில் லைட்டோட டீட்டெயிலிங் எதுவுமே இல்லை. இதில் நமக்கு எக்ஸாஸ்ட் நோட்ஸ் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் அண்ட் ரைட் டுவல் எக்ஸாஸ்ட் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் அதே மாதிரி தான், இங்கே ஒரு லோகோ இருக்குது. அதே மாதிரி அதே சைடு இங்கே ஒரு லோகோ இருக்குது, ஃப்ரண்ட்டில் ஒரு லோகோ இருக்குது. மொத்தம் 3 லோகோ. ஸோ பிளாக் கலர் ரிம் கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு பர்சனலாக என்ன தோணுதுன்னா, இந்த ரெட் கலர் காருக்கு ஒரு சில்வர் ஒரு ரிம் கொடுத்துருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்குமோன்னு எனக்கு ஒரு பர்சனல் ஒப்பீனியன். ஸோ உங்களுக்கும் அதே மாதிரி தான் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கீழே நமக்கு இங்கே எதுவும் மாதிரி ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க, பரவாயில்ல. அதுவும் இங்கே ரெட் கலர் பெயிண்டிங் மாதிரி இருக்குது. ஓகே, நைஸ். ஆனால் பார்த்தீங்கன்னா ஹாட் வீல்ஸில் உங்களுக்கு அந்த இயர்ஸ் போக போக கீழே இருக்க டீட்டெயிலிங்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாகிட்டே வருது. ஸோ ப்ரீவியஸாக வந்திருந்த ஹாட் வீல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே எக்ஸாஸ்ட் நோட்டு, அந்த ஆக்சில்ஸு, காரு கீழே என்னென்ன இருக்கும் அந்த டீட்டெயிலிங் எல்லாமே கொடுப்பாங்க. இப்போலாம் எதுவுமே கொடுக்குறதே இல்லை ஹாட் வீல்ஸ்லேருந்து. ஸோ அதை அவங்க சைட்லேருந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டால் நல்லாயிருக்கும். ஸோ ஓவராலாக பார்த்திங்க அப்படின்னா இந்த கார் வந்து ஒரு நல்லாவே இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ விச் இஸ் ரியலி நைஸ். ஓகே. ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு சின்ன ஒரு மெஷ் மாதிரி வச்சு ஒரு கிரில்லிங் டீட்டெயில் கொண்டு கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபினிஷ் இருக்குது, ரொம்ப அக்ரெசிவாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஒரு ஷார்க் ஒரு ஃபினிஷிங் மாதிரியே இருக்குது, நல்லா இருக்குது. ஸோ இந்த ஃப்ரண்ட்டில் ஸ்ப்ளிட்டரோடு வர்றது நல்லா இருக்குது. ஓகே. இங்கே ஒரு சின்ன ஒரு விண்டோ இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. ஸோ உள்ளக்க பார்த்திங்கன்னா பெருசாக எதுவும் டீட்டெயிலிங்குமே இல்லை, 2 டிரைவர் சீட் மட்டும்தான் இருக்குது. ஓகே, நைஸ். இப்படி வச்சு பார்க்குறதுக்குமே கார் நல்லா இருக்குது. ஓகே. ஸோ இந்த வாட்டி நம்ம புதுசாக ஒன்று கொண்டு வந்திருக்கோம், கார் வந்து ரோல் டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கு. இது ரொம்ப நாளாக என்கிட்ட இருந்துச்சு, நான் இப்போ தான் தேடி கண்டுபிடிச்சி எடுத்திருக்கேன் இதை. ஸோ நம்ம இதில் பார்த்துடலாம். ஒரு கீழே விழுந்துட்டாரு. ஓகே, நோ ப்ராப்ளம். ஓகே, நம்ம கார் இங்கே வச்சு நம்ம தள்ளி விட்டு பார்க்கலாம் எந்தளவுக்கு ரோல் ஆகுதுன்னு. ஓகே. ஓ, நைஸ். இன்னொரு வாட்டி நம்ம பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, கார் ஸ்மூத்தாக தான் போகுது, எந்த ஒரு ஸ்ட்ரகிள்ஸுமே இல்லை. ஸோ உங்களுக்கு இந்த வீல்ஸுமே நல்லா தான் ஸ்மூத்தாக தான் பண்ணியிருக்காங்க. நைஸ். ஸோ இது ரொம்ப ஒரு டாக் ஆஃப் த டவுனாக இருந்த ஒரு கார் இது வந்து இந்த கேஸில், ஜே கேஸில், ஹாட் வீல்ஸில் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இது ஒரு பெஸ்ட்டான ஒரு கேஸ்டிங்காக இருக்குது ஹாட் வீல் சைட்லேருந்து. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ஃபெராரியில் ஒரு கேஸ்டிங் பண்ணியிருக்காங்க, அதுவும் அந்த ஃபெராரியோட ரெட்லேயே ப்ரிட்டி மச் அதே மாதிரி தான் இருக்குது. சூப்பராக இருக்குது கார் பார்க்குறதுக்கு. யூ கேன் ஆட் திஸ் டு யுவர் கலெக்ஷன்ஸ். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் த வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். பாய், டேக் கேர்.